அந்தையில இருந்து நீங்க குறி வந்து கூப்பிட்டு சொன்னீங்க. அதுல இருந்து இப்ப என் பையனுக்கு நல்லா இருக்கு சாமி. 6 வயசுல 6 மாசத்துல கொண்டாந்தாங்க சாமி. இப்ப நல்லா இருக்கான் சாமி. 6 வருஷம் ஆகுது. இப்ப மருந்து மாத்திரை எதுவுமே இல்ல சாமி. நீங்க வாழ வைக்க வேண்டியதோட கருப்பு சாமி தான் காப்பாத்தி விட்டாரு. என் புள்ள மேல சத்தியமா இப்ப எந்த கலர் இல்லாம நல்லா இருக்கான் சாமி. நல்லா இருக்கு. 6 வருஷம் ஆகுதுங்க சாமி. 1வது படிக்கிறாங்க. ஆமா சாமி, நல்லா இருக்கு சாமி. இன்னும் ஒரு இல்ல சாமி, நல்லா இருக்கு சாமி. காலையில வாழ வைக்க வேண்டியது கருப்பு சாமி தான் சாமி. ஆமா சாமி, ஆமா சாமி, ஆமா சாமி. என் புருஷ மேல சத்தியமா சாமி, வாழ வைக்க வேண்டியது கருப்பு சாமி தான் சாமி என் புருஷனை காப்பாத்துறது. வண்டியில கொஞ்சம் வண்டி பார்க்கிங் வச்சுங்க. வண்டி பார்க்கிங் இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷமா குழந்தை இல்ல சாமி. இங்க கருப்புசாமி கோயிலுக்கு வந்த அன்னைக்கே குறிதான் எனக்கு வந்தது. இது மாதிரி சாமி எனக்கு குழந்தை இல்லைன்னா, நீ போமா உனக்கு பையன் தான், பையன் கொடுக்குறேன் நீ போமா அப்படின்னாங்க. போன வருஷம் இந்த மாசத்துல வந்து சாமி, இந்த மாசத்துல பையனோட வந்துட்டு சாமி. ஆண் குழந்தை சாமி, ஆண் குழந்தை தான் சாமி சொன்னாரு சாமி. எங்க மாமியார் சாமி, எங்க மாமனார் கால புற்றுநோய் சாமி. எந்த ஹாஸ்பிட்டல காட்டினாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன். பூஜாரன் கூப்பிடுறேன். எல்லாம் கேளுங்க கொஞ்சம் கவனமா. என்னுடைய சுயநிலை விழுந்து, அதாவது நான் ஒரு மென்டல் கண்டிஷனுக்கு போயிட்டு ஒரு 5 வாரத்துக்கு முன்னாடிதான் இந்த கோயிலுக்கு வந்தேன். என்ன கூட்டிட்டு வரையில காலில் விலங்கோட கூட்டியாந்தாங்க. காலில் விலங்கு போட்டு என்ன கூட்டியாந்தாங்க. காரில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து இங்க வந்து சாமி கூப்பிட்டாரு. உன் உடம்புல ஒரு தீய சக்தி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி விலங்கு அவுத்து விட்டாரு. ஆனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். எங்க வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. கருப்புசாமி என்ன அந்த அளவுக்கு காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. தொடர்ந்து 5 வாரமா வர. ஆனா இந்த 2 வாரமா நானே தனியா கோயிலுக்கு வந்துட்டு போற அளவுக்கு எனக்கு நல்லா வழி கொடுத்துருக்கிறாரு. இதே வீட்டு விட்டு வெளியே எங்கேயுமே வராம இருந்தேன். ஆனா இந்த 5 வாரத்துக்குள்ள என்ன தெளிவாக்கிட்டாரு கருப்புசாமி. இதே போன வாரம் வந்த சாமி குறி சொன்னாரு, உனக்கு அடுத்த அமாவாசைக்குள்ள ஏதோ வேலை ரெடி பண்ணி தார, குறி வரல சாமி கொடுக்குற உத்தரவு. ஆனா நீ போன உனக்கு முன்னாடி நான் போயிருவேன்னாரு. நான் போன வீட்டுக்கு போன வேலைக்கு வாப்பான்னு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு எல்லா சுயநலமோட நான் சந்தோஷம் பிரியமா நல்லா இருக்கிறேன். இப்போ என் புள்ள மேல சத்தியமா, எங்க அம்மா மேல சத்தியமா சந்தோஷமா இருக்குது. என் குடும்பமே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணமே கருப்புசாமி தான். அப்படி
சாமி எல்லாமே நேச்சுரலா நடக்குது. கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு வருது, கால் கை இல்லாதவங்களுக்கு கால் கை வருது. எல்லாமே பார்க்க ஒரு அதிசயம். 5 வாரம் தான் வந்தேன். 5 வாரத்துக்குள்ள இத்தனை அதிசயங்கள் நடக்குது சாமி. பேச முடியாத எங்க ஊர்ல இருந்து ஒரு பையன் பேச முடியாம வந்தான். அந்த பையன் அம்மா அப்பானே பேச வச்சிங்க. எல்லாமே உண்மையாவே நடக்குது சாமி. பார்க்க ஒரு அதிசயமா இருக்குது. கண்டிப்பா நம்புறேன் சாமி. அப்படி சொல்லாதீங்க சாமி. எனக்கு வந்து வெக்ஸாவி இருந்துச்சு. நான் வெக்ஸாவில இருந்து வந்தேன். ரொம்ப முடியாம, நடக்க முடியாம, சரியா சாப்பிட முடியல. எனக்கு ஒரே கவலை, எப்படிதான் நமக்கு பிள்ளைகளை காப்பாத்த போறேன். ஆமா, எப்படி எனக்கு எந்த மருந்து மாத்திரை இது கிடையாது, இது எப்படியா இருந்தாலும் குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. எல்லாம் இந்த கருப்பசாமி தான் என்னை காப்பாத்திருச்சு. எனக்கு வாழ வச்சுச்சு. கருப்பசாமி தான் எங்களை வாழ வச்சுச்சு. ரொம்ப முடியாம சாப்பிட முடியாது, வயிறு புண்ணு வரும், அடிக்கடி கை கால் வலி வரும், சோர்ந்து போயிரும், மயக்கமா வரும். இப்ப நல்லா இருக்கேன் சாமி. நான் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு சாமி. எனக்கு கருப்பசாமி தான் என்னை காப்பாத்துச்சு. வாழ சொல்ற கருப்பசாமி தான் என்னை காப்பாத்துச்சு. கஷ்டமா தான் சாமியை குறி வந்தது. வெளிநாடு போய் காசு ஆயிட்டோம். சாமி அழைச்சிட்டு போனோம். நாங்க நல்லா வீட்டை கட்டி கொடுத்தோம் சாமி. இவ கொள்ளை வாங்கி கொடுத்தோம் சாமி. 2 ஏக்கர் கொள்ளை மோட்டரோட வாங்கியிருக்கோம். ராணி 2 ராணி போட்டு கொடுத்தாரு. இந்த வாழை வைத்து மண்டி தர கருப்பு சாமி. ஒரு சும்மா போடணும்னு சாமியை கேட்டு வாங்கினாரு. சாமியை கேட்டோம், போட்டானோ தம்பியும். இப்ப நல்லா இருக்கும் சாமி. எங்க பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கு சாமி. மருமவன் வந்திருக்கா, பெரிய மருமவன் வந்திருக்கா சாமி. நல்லா இருக்கா சாமி. வண்டிதுரை கருப்பணசாமி கோயிலுக்கு வந்திருந்தேன். வந்திருந்தப்போ சாமி குறியெல்லாம் சொல்ல மனசளவுல வேண்டிட்டு போயிருந்தேன். நான் வெளியே நின்று மனசுலயே வேண்டிட்டு போயிருந்தேன், எனக்கு பயம் பிறக்கணும்ட்டு. அதே மாதிரி பயம் பிறந்திருக்கான். வேற எந்த கோயிலுக்குமே கூட்டி போகாம மோன்னு இங்கதான் கூட்டி வந்திருக்கேன். ஆண் குழந்தை. எல்லாரும் கேட்டுக்குங்க. நான் வந்து போன முறை வந்தேன். நான் வந்து 10-11 மாசமா வரேன். பாம்பே சாமி. நான் பாம்பே. நான் பாம்பேல இருந்து வரேன் சாமி. நான் வந்து 11
மாசமா வந்துட்டு இருக்கிறேன். ஆனா வீக்கத்தோட வந்து இந்த கோயிலுக்கு நடக்க முடியாம வந்துட்டே இருக்கும்போது என் உடம்பு நல்லாயிடுச்சு சாமி. எனக்கு 1 மணி நேரத்துல எங்க நல்லாயி கொடுத்தீங்க சாமி. 1 மணி நேரத்துல என்ன நல்லாயி கொடுத்தீங்க சாமி. இந்த கோயில்ல நான் நடக்க முடியாத சூழ்நிலை வந்தேன் சாமி. கை காலில் வீக்கத்துல வந்தேன். நான் அப்படி இருந்தும் 1 மணி நேரத்துல என்ன அப்பவே நம்பிக்கை வந்துருச்சு சாமி. ஒரு இடத்துக்கும் போக கூடாது, நம்ம இதே நம்மளுக்கு சாமி நம்மளுக்கு கை கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு இப்ப நான் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறேன் சாமி. லாஸ்ட்ல வந்து போன குறிக்கு எனக்கு வீடு வேணும் சாமின்ட்டு கேட்டு போனேன் சாமி. இப்ப அந்த வீடு வந்து நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ண ஒன்னும் கிடைக்கல சாமி. போன மாதிரிதான் சாமி உங்களை கேட்டேன், லோனு மூலியமா எனக்கு கிடைக்குமான்ட்டு. நீங்க உக்காருங்க நான் கூப்பிடுறேன்ட்டீங்க சாமி. இப்ப லோனுக்கார வந்து நான் உனக்கு தரமா வாங்கி தரேன் 30 லட்சம் ரூபாய் சாமி. நான் சமாளிப்பேனா சாமி. அதனால டைரக்டா இங்க வந்துட்டேன் சாமி. நேத்தா தெரிஞ்சிச்சு சாமி. சரி பரவாயில்ல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சாமி. சாமி எல்லாரும் தயவு செய்து நன்றியுடன் கேளுங்க. எங்க அப்பன் கருப்பு சாமி வாழ வைக்க வண்டித்துற கருப்பு சாமிக்கு சத்தியமா நான் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், அடிச்சு சொல்றேன். என் தெய்வம் இல்ல அப்படின்னா ஆடு கடந்து வைக்க எந்த இடத்துல புல்லு கூட இருக்காது சாமி. இந்த குழந்தைய கூட்டிட்டு வரும்போது 1 வருஷத்து குழந்தை சாமி, அம்மா பால் வாங்கி கொடுன்னு சொல்லு சாமி. என்னால பால் வாங்க முடியல சாமி. இந்த குழந்தை சாமி வாங்க முன்னால சாமி. இந்த குழந்தை பால் வாங்கி கொடுன்னு சொல்லு சாமி. பால் வாங்க வழி இல்ல சாமி. அப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நாமக்கல் போன சாமி. போனதுக்கு வந்து ஒரு அம்மா சொல்லிச்சு, கருப்பு கோயிலுக்கு போயா ஏன் அப்படி அழுவுறு, குழந்தைக்கு பால் வாங்க முடியல சாமி அப்படி. அதே நிமிஷம் வந்து எங்க வீட்டுல சொல்லு சாமி, எங்க வீட்டுக்காரர் போலாம் அப்படியே போலான்னு சொல்லி விடிங்காட்டி வீடு வாச கழுவி குளிச்சுட்டு ஒடியாங்க சாமி. வந்து பார்க்கும்போது சாமி உட்கார்ந்து பழைய கோயில் சாமி. நான் என்ன சொன்ன சாமி, குழந்தைக்கு பால் வாங்க முடியல, இந்த உயிரை வச்சுட்டு நான் இருக்கிறத விட நான் தென்னை மரம் மாத்திரை வாங்கி நான் முழுங்கி செத்துறேன் சாமி அப்படின்னு சொன்னேன். சாமி ஒன்னும் பேசுற சாமி. அல்ல என்ன நாங்க சாமி பேசுற விவரம் தெரியாது சொல்லிட்டு சாமி. அதுக்கு பிற்பாடு போயா நாங்க போயிடு சாமி. நான் இது வரைக்கும் நல்லாவே இருக்கிற சாமி. சாமி வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து எல்லாம் எங்களை காப்பாத்தினாங்க. அந்த இடத்துல வந்து வீடு சரியில்லை, நீ நல்ல வீடு வாங்கி நல்லா இருந்துக்கணும், செய்வனையால நீ கெட்டு போயிட்டேமா, நான் இருக்கிற காப்பாத்தன்னு சொன்னாங்க. சரி சாமி, என் குழந்தை அந்த வீட்டுல சாமி வந்துட்டு வந்தது, பிரச்சனை மேல பிரச்சனை வந்தது. கருப்பா என்னன்னு தெரியல. எங்க அப்பா இருக்கும் போது எது வந்தாலும் சரி எங்க அப்பனுடைய அருளால நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொன்ன சாமி. பையன் தூக்கு போட போனான். தூக்கு போட போய் உள்ள போய் கதவு சாத்திக்கிட்டான். கதவு சாத்தில கருப்பா இருக்கிறியா இல்லையா, நான் உன்னை நம்பி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னேன். வாழ வச்சிட்டாரு. எங்க வீட்டுக்காரரு அடிபட்டாரு சாமி. பஸ்ல அடிபட்டு அவர் சொல்லியிருக்காரு, கருப்பு சாமி உன்னை நம்பி இருக்கிற என் மக்களை எப்படி காப்பாத்துவ, வவுத்துக்கு கஞ்சி இல்ல, இடுப்புக்கு துணியில ஊடு இல்ல, என்ன பண்ணுன்னு உளுந்தரா சாமி. என் பயமுடைய அந்த என்ன சொன்னா, மாமா அப்பாவுக்கு மயக்கம் போட்டு சைக்கிள் இருந்து விழுந்தாரு. போய் பார்த்தா சாமி ரத்தமா போகுது சாமி, வெள்ளமா போகுது சாமி. கருப்பா வாழ வைக்க வேண்டி தோற கருப்பு சாமி அப்படின்னு கடைசி வரலி சேல் ரோட் ஆஸ்பத்திரியில கேட்ட சாமி. எல்லாம் டாக்டர் முதல் கொண்டாங்க, என்ன கருப்பா கருப்பான்னு இந்த அம்மா கூப்பிடுனாங்க. நீங்க யாரும் பேசாதீங்க, அந்த அம்மா மனசுல என்ன நினைச்சிருக்கோ, எம்மா என் கருப்பு சாமி என் மங்களத்தை காப்பாத்துன்னு சொன்னேன். காப்பாத்து சாமி. நல்லா வந்துட்டாரு சாமி. எனக்கு செலவு ஒரு 1000 ரூபாய் சாமி வச்சு. அதுக்கு பிற்பாடு சாமி 2வது வீட்டுக்கு வந்த கக்கூஸ் தண்ணி பூரா வீட்டுக்குள்ள வந்தது சாமி. கக்கூஸ் தண்ணி வருது வழியில சாமின்னு போயா நாங்க போன 1000 ரூபாய் 2000 ரூபாய் வீட்டுக்கு போன சாமி. 2000 ரூபாய் வீட்டுக்கு போய் மருமக பக்கத்து வீட்டுல 6வது வீட்டுல லைன் வீட்டு சாமி. அந்த லைன் வீட்டுல இருந்த சாமி இதை கண்டிப்பா சொல்ல தெரிஞ்சு எனக்கு வழிகாட்டுக்கு சாமி. 6வது வீட்டுல இருந்து சாமி மருமக கிட்ட உட்கார்ந்து இருந்தாப்ல, பக்கத்து வீட்டு பொம்பளை உட்கார்ந்தா. வந்த உடனே இந்த குடும்பத்துல நான் இனிமே இருக்க மாட்டேன், ஒரே சைடு சாமி பக்கத்து வீட்டு பொம்பளை 2 பேரும் உட்கார்ந்தாங்க. இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு வேடு அப்படியா ஏயா என்ன சொன்னதுக்கு நான் வேற போறேன்ட்டாங்க சாமி. சரின்னு ஒண்ணும் பேசல போயிட்டாங்க சாமி. போய் 22 நாள் சாமி. போய் 22 நாள் போய் சாமி ஞாயிற்றுக்கிழமை கறியாக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 7.5 அடி பாம்பு சாமி, 7.5 அடி பாம்பு. சும்மா இந்த புள்ள சோறு சாமி 5 பேர் சாப்பிட்டுருக்காங்க. பையன் காலு மேல ஏறி, இடுப்பு மேல ஏறி, தலை மேல ஏறி படுத்துருக்காங்க. பையன் சாப்பிட்டுட்டு இதுக்கு 4 சாப்பிட்டு சாமி. பையன் தொட்டல பட்டுக்கு சாமி. 7.5 அடி பாம்பு. அறவரை என்ன செய்யணும் சாமி, எனக்கு சொல்ல வாய் வரல. எங்க அப்பன்
மக்களை காப்பாத்து ஒண்ணும் பண்ணல, ஒடியாண்டாங்க. ஊருக்குள்ள ஒடியாந்து சத்தம் போட்டிருக்காங்க. ஊரார் சேர்ந்து எல்லாம் தடி எடுத்து போயிட்டு ஒருத்தர் கூட உள்ள போகல சாமி. உள்ள போகல, பையனை விட்டு ஒடியாண்டாங்க. தொட்டில 7-8 மாசம் குழந்தை தொட்டில படுத்துருக்குது. விட்டு எல்லாம் ஒடியாண்டாங்க. சாமி காப்பாத்தி சாமி. இன்னைக்கு வந்து ஒண்ணு தொட சாமி. அப்புறம் வந்து அத குத்தூட்டில குத்தி தூக்கிட்டு வந்தா அல ஊரே பயந்துருச்சு சாமி. இது ஒரே வார்த்தை இன்னைக்கு இருக்க சாமி. இன்னைக்கு சாமி இது ஒரே வார்த்தை. இன்னைக்கு அந்த வீட்டுல சாமி லாட்ஜ் வச்சுட்டு நடத்துறாங்க. அந்த லாட்ஜுக்கு வர்றவங்க என் வீட்டுல வந்து கதவு தட்டினாங்க. பூ கட்டும் போது ஏன் தட்டினு சொன்னதுக்கு உன்னோட்டுக்கு வந்தேன் தாண்டி உன்னை நான் உண்டா என்னன்னு பாக்குறாங்க சாமி. லாட்ஜில் இருக்கிற பொம்பளை என்னை முடுக்க பாக்குறான். இன்னும் போய் செய்வன செய்யணுங்கிறா. என் கருப்பசாமி இருக்குது. அப்பா கருப்பசாமி நீதி நேர்மை எங்கிட்ட இருக்குது. கும்பிட்ட சாமி, கும்பிட்ட சத்தியமே இவங்க காப்பாத்து சாமி. கருப்பசாமி என்ன ஊடு வாங்கி கொடு சாமி. ஊடு வாங்கி கொடு சாமி. மக்களை காப்பாத்து சாமி. இப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்க சாமி இங்க வந்து அவங்களுடைய குறையெல்லாம் சொல்லிட்டு அது நிவர்த்தி ஆகக்கூடிய கண்கொள்ளா காட்சி